ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. டீக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வடக்கல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம சோயாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து சோயா வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அது எடுத்து அழுத்தி பார்த்தா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க. அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா, எடுத்து தண்ணியே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றிடவே கூடாது, நல்லா இருக்காதுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. 1 டீஸ்பூன்னா சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்குள்ளே பொட்டுக்கல்லையை வந்து நம்ம ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால 100 கிராம் போதுமானது. 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அது கடல மாவு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவுனா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். பொட்டுக்கல்லைனா மாவு பண்ணால் ஒன்றும் ஆகாது. அதனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை. சோம்பும் பட்டையும் வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக போடுறோம். ஒரு நல்ல ஃபீல் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்கிறதுக்காக போடுறோம். அதனால் அது கம்மியாக ஆட் பண்ணணும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். அதிகமாக சாப்பிட்றவங்க இது இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பிசைஞ்சிட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன நான் மீடியம் அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன குட்டியாக உருண்டையாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி மீடியம் சைஸ் போடுறதா இருந்தாலும் ஓகே. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை ஆயிலில் வந்து போட்டு எடுக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதும் வந்து நான் அந்த பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த ஆயிலில் வந்து அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வந்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.